ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா சூடான சாப்பாட்டுக்கு நல்லா காரசாரமான நுரையீரல் வறுவல் தாங்க செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியான நல்லா டேஸ்டான அதிகமாக பொருள் எதுவும் சேர்க்காத நல்லா டேஸ்டான நுரையீரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு ஆட்டோட நுரையீரல் வறுவல் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு நல்ல டேஸ்டான வறுவல் செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற இதையும் சேர்த்துக்கிறேன். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வறுவலுக்கு தக்காளி கூட சேர்த்த தேவையில்லைங்க, அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பொருளும் அதிகமாக தேவையில்லை, டைமும் எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரல் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த நுரையீரல் நல்லா சுருண்டு வருங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுருண்டு வரும், அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுட்டு இருக்கலாம். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச கறி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த நுரையீரலையே லைட்டாக தண்ணி விடும், அதுலேயே கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவே சுண்டிடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கும் நுரையீரல் நல்லா வேகிறதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்ல டேஸ்டான நுரையீரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்டான நுரையீரல் வறுவல் ரெடி. இதை நல்லா சுட சாப்பாட்டோட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.